and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவி திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா, பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் புதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகமுபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும். கர்த்தரின் பிரதான கட்டளையை சிரமேற்கொண்டு இதுவரை இந்திய தேசத்தின் சேவை தேவை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் Go and Tell Somebody அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்ளுகிறோம். தேவனுடைய கிருபையும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடும் இந்த புதிய கல்வியாண்டின் ஒவ்வொரு நாளிலேயும் அமைய உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய ஆலயத்திலே மாதந்தோறும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி கொடுத்து அன்போடு அழைக்கிற நம்முடைய சேகர தலைவர் அருள் திரு ஸ்ரீபன் முல்லரை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபையினருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிப்பதற்காக, ஊழியத்தை தாங்குவதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதத்திலே 16 ஜன்னல்கள் வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த நாளிலே ஒரு 4 ஜன்னல்களுக்கு நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் உற்சாகத்தோடு
அந்த தேவைகளை சந்திக்க முன்வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சித்தமானால் வருகின்ற ஜூலை 14ஆம் தேதி அங்கே திலபங்கா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், ஐயா அவர் வந்திருந்தார்கள். அந்த இடத்திலே கட்டப்பட்டு வருகிற ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். ஆகையினாலே எந்த தடைகளும் இல்லாமல் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்க உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த பரிசுத்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஞானமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஞானத்தின் உறைவிடமாய் இருக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, பரத்திலிருந்து வந்த ஞானமாக வந்து ஆண்டவரே படைப்பிலே எங்களை மீட்பதிலே எங்களை வழிநடத்துவதிலே ஞானமாய் தேற்றவாளனை கொண்டு இந்நாள் மட்டுமாய் வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே என்னோடும் எங்களோடு பேசும் உடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்திற்குள்ளாக புறப்பட்டு செல்ல எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு அருமையான கிராமத்திலே ஏராளமான வாலிபர்கள் அங்கே படித்து கொண்டிருந்தார்கள், மாணவர்கள். அங்கே இருந்த ஒரு தகப்பனார் சற்று வசதி படைத்தவர். ஆகையினாலே அவர் தன்னுடைய மகன் இருப்பதிலே சிறந்த ஒரு கல்லூரியிலே படிக்க வேண்டும், அதுவும் பிஸ்னஸ் ஸ்கூலிலே MBA படிப்பதற்கு மிக நேர்த்தியான ஒரு கல்லூரியிலே அவனை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார். அதற்காக முயற்சித்தார். அந்த பையனும் கடினமாய் உழைத்து அவன் அங்கே படித்து மிக சிறந்த ஒரு கல்வியாளனாக அவன் காணப்பட்டான். நாட்கள் வந்தது, ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனிக்கு அவன் HR-ஆக இல்லை என்றால் மார்க்கெட்டிங் ஏஜெண்டாக அவன் செல்லுகின்றான். இவ்விதமாய் அவன் செல்லுகின்ற பொழுது ஒருவேளை அவனுடைய பணி என்ன, தன்னுடைய ப்ரொடக்ஷன் இல்லை என்றால் தன்னுடைய கம்பெனி எதை உற்பத்தி செய்கிறதோ அதை கொண்டு அறிமுகப்படுத்த வேண்டும். ஆகையினாலே அவன் அந்த பணியை செய்கிறான். அந்த பணியை செய்கின்ற பொழுது ஒருவேளை அவனுக்கு இருக்கக்கூடிய திரளான கல்வி இல்லை என்றால் அவன் கற்றுக்கொண்ட அறிவு இவைகளை கொண்டு மக்களை கவர்ந்தெழுக்கிறவனாக, தன்னுடைய பணிக்காக மக்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றவனாக இருக்கிறான். அவன் விற்கின்ற பொருளுடைய தன்மை அவனுக்கு தெரியாது. அந்த பொருளை பெற்றுக்கொள்வதினாலோ அல்லது அந்த பொருளை வாங்கி நாம் உபயோகிப்பதினாலோ ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்கள் அவனுக்கு தெரியாது. அவனுடைய ஒரே நோக்கம் என்ன? நான் மக்களை கவர வேண்டும், என்னுடைய கையில் இருக்கக்கூடிய பொருட்களை மக்களிடமாய் நான் செலுத்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக காணப்படுகின்ற ஒரு ஞானத்தை இந்த நாட்களிலே நாம் பெரிதாக எண்ணிக்கொள்ளுகின்றோம். இதுதான் ஞானம் என்று சொல்லுகிறோம். அது ஞானம் அல்ல, அது உலக பிரகாரமான ஒரு அறிவு. ஒருவேளை நியாயத்தை அநியாயமாக்கக்கூடிய அநேக காரியங்கள் இந்த நாட்களிலே நடைபெற்று வருகின்றன. நீதிமன்றங்களிலே பார்ப்பீர்கள் என்றால் ஒருவேளை ஒரு கொலை செய்தவனாக அல்லது குற்றத்திற்கு சம்பந்தப்பட்டவனாக இருக்கலாம், ஆனால் அவனை குற்றவாளி அல்ல என்று சொல்லி தங்களுடைய வாத திறமையினாலே தங்களுடைய அறிவினாலே அதை நிரூபித்து காட்டி ஒருவேளை அந்த உண்மையை பொய்யை உண்மை என்று நிரூபிக்கக்கூடிய ஏராளமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இவைகளை மனதிலே வைத்துக்கொண்டு நான் எவ்வளவு பெரிய ஞானவான் தெரியுமா என்று சொல்லி நாம் பெருமை பாராட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் யாக்கோபு அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார், ஞானம் என்பது என்ன என்று சொல்லுகின்ற பொழுது அவர் இன்னைக்கு வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே பார்ப்போம் என்றால் 4 விதமான ஞானத்தை குறிப்பிடுகிறார். முதலாவதாக 15வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது லௌகிக ஞானம், சென்ம ஜுபாவத்திற்குரிய ஞானம், பேய்த்தனத்திற்கு அடுத்த ஞானம், அடுத்தது பரத்திலிருந்து வரும் ஞானம் என்பதாக குறிப்பிடுகிறார். முதல் 3 ஞானம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவேளை அவைகளை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அவைகள் ஞானம் என்று சொல்ல முடியாது, நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவைகள். எந்த விதத்திலே கற்றுக்கொள்ளப் போகிறோம்? ஒருவேளை அங்கே லௌகிக சம்பந்தமான காரியம் என்று சொல்லுகின்ற பொழுது உலக பிரகாரமான காரியங்கள், நான் இந்த பூமிக்குரிய காரியங்கள், இந்த பூமியிலே என் பேர் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன்.
இந்த பூமியிலே நான் கல்விமான் என்று சொல்லி நிலைத்திருக்க நான் விரும்புகிறேன். இந்த பூமியிலே நான் ஒரு தயாள பிரபுவாக இருந்தேன் என்று சொல்லி மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞானமாக அது காணப்படுகிறது. அடுத்தபடியாக அங்கே சொல்லுகின்ற பொழுது ஜென்ம சுபாவத்திற்குரிய ஒரு ஞானம். ஜென்ம சுபாவம் என்று சொல்லுகின்ற பொழுது இன்பார்ன் நேச்சர். ஒருவேளை மனுஷன், அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் பாவத்திலே கற்பம் தரித்தான் என்பதாக சொல்லுகிறது. ஆக அந்த பாவத்திற்குரிய காரியங்கள், ஒருவேளை நான் என்னுடைய அறிவை கொண்டு என்னென்ன காரியங்களை என்னை மேன்மைப்படுத்திக் கொள்ளலாம், மற்றவர்களை குறித்ததான கரிசனையற்ற ஒரு நிலையை காண்பிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இல்லை என்றால் சுயம் அங்கே மேலிடக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே நான் பார்க்கின்ற பொழுது இன்னும் என்று சொல்லப்படுகிறது பேய்த்தனத்திற்குரியது என்று சொல்லப்படுகிறது. இந்த பேய்த்தனம் என்றால் என்ன? அதைத்தான் 16வது வசனத்திலே சொல்லுகிறார். வைராக்கியம், விரோதம், இவைகளை பெரிதாக கொண்டு நான் அவங்கிட்ட பேசி 15 வருஷம் ஆச்சுது. வைராக்கியம், அவனை என்றைக்கினாலும் நான் ஒரு நாள் நடுரோட்டில் வைத்து நான் கேள்வி கேட்க போகிறேன். வைராக்கியம், மூர்க்கம், எரிச்சல், மன்னிப்பற்ற ஒரு சிந்தை, ஒருவேளை கசப்பின் தன்மை, இவைகளெல்லாம் வைராக்கியமாக மனதிலே வைத்துக்கொண்டு இவைகளை ஞானவான்களாக தங்களை கருதி கொள்ளுகிற மக்களுடைய மத்தியிலே இங்கே பரத்திலிருந்து வருகின்ற ஞானத்தை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். இந்த ஞானம் என்று சொல்வதற்கும் அறிவு என்று சொல்வதற்கு வித்தியாசம் உண்டு. நீங்கள் ஆயிரமான புத்தகங்களை படிக்கலாம். அண்ணாமலை சொன்னார் இல்லையா, 20,000 புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன் என்று சொல்லி. ஒருவேளை ஏராளமாக படித்திருக்கலாம். அந்த படிப்பினாலே என்னுடைய மூளையை நான் நிறைத்திருப்பது அறிவு. அது ஞானம் என்று சொல்ல முடியாது. ஞானம் என்றால் என்ன? தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வது ஞானம். அறிவு என்பது நீங்களும் நானும் புத்தகங்களின் வாயிலாக கற்றுக்கொள்வது அந்த அறிவாக காணப்படுகிறது. மனிதனுடைய மனதை கவருவதற்காக தங்களுடைய கல்வியை பயன்படுத்தக்கூடிய கல்வியாளர்கள் உண்டு. அது எந்த ஒரு கொட்டேஷனில் அல்லது எந்த டாபிக்கில் அவர்கள் வந்தாலும் சரிதான். மனிதர்களை வெகு எளிதாக கவர்ந்தெழுக்கக்கூடிய வார்த்தைகள், இவைகள் ஞானம் என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதோடு சரி, அவர்கள் ஒரு ஒலிபெருக்கியை போல அந்த காரியம் பேசி முடிந்த உடனே அடுத்தபடியாக அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொல்லி அவர்களுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் அது கேட்டவர்களுக்கும் தெரியாது. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஞானம் என்ற வார்த்தைக்கு ஒருவேளை ஹீப்ரு வார்த்தையை பார்ப்போம் என்றால் கோக்மா, KOKMA, கோக்மா என்று அங்கே சொல்லப்படுகிறது. கோக்மா என்றால் என்ன? நிறைய காரியங்களை அறிந்து கொள்வது, நிறைய காரியங்களை அறிந்து கொள்வது. ஆனால் நிறைய காரியங்கள் அறிந்து கொள்வது என்று சொல்வது, நான் அறிந்திருக்கிற அத்தனையும் எனக்கு உகந்ததா என்று நான் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு உகந்தது எது என்று சொல்லுவதுதான் ஞானம். அதுதான் கோக்மா. நீ எல்லாவற்றை கற்றுக்கொள், ஆனால் நீ கற்றவைகள் எல்லாம் உனக்கு பிரயோஜனமானவைகள் என்று எண்ணாதே. கற்றவைகள் எல்லாம் ஒருவேளை உன் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்று சொல்லி நீ எண்ணாதே. நீ கற்றவைகளிலே தேவனுக்கு உகந்தது, தேவனுக்கு பிரியமானது, தேவன் மகிமைப்படக்கூடியது, தேவன் பிரியமாய் இருக்கக்கூடிய காரியம் எது என்று சொல்லி பார், அதை எடுத்துக்கொள். அதுதான் ஞானம் என்று சொல்லுகிறார். அதுதான் கோக்மா. இந்த கோக்மாவும் பினோ என்று சொல்லக்கூடிய இந்த 2 வார்த்தைகளும் ஒன்றோடொன்று எப்பொழுதுமே ஞானத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது அங்கே இணைந்து வருகிறதை பார்க்க முடியும். இதைத்தான் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஞானமும் உணர்வும் உள்ள ஆவி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானமும் உணர்வும் உள்ள, உணர்வு என்று சொல்லுகின்ற பொழுது உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ஞானம் அல்ல. உணர்வு என்று சொல்லுகின்ற பொழுது டு அண்டர்ஸ்டாண்ட், அதை நான் புரிந்திருக்கிறேன், ஏராளமாய் கற்றிருக்கிறேன், கற்றவைகளிலே அநேக குப்பைகள் இருக்கிறது, அந்த குப்பைகளை நான் ஒதுக்கி விடுகிறேன். ஏனென்றால் ஞானம் என்கின்றதான வீட்டிலே குப்பை தொட்டிக்கு இடமில்லை. ஞானம் என்கிறதான வீட்டிலே குப்பை தொட்டிக்கு இடமில்லை. அந்த குப்பை தொட்டியில எதை போடுவோம்? தேவையில்லாதவைகள், ஆகாதவைகள், அசுத்தமானவைகள், கழிவானவைகள், ஒருவேளை தூர வெளியே வீசி எறிய வேண்டியவைகள். அவைகளை எந்த ஒரு ஞானவானும் தன்னுடைய இருதயத்திலே வைத்திருக்க முடியாது, தன்னுடைய சிந்தையிலே வைத்திருக்க முடியாது. ஆம், ஆகையினாலே நான் புரிந்திருக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, பினோ என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அப்டேட் என்று சொல்லலாம். நான்
கற்றவைகளிலே நிலைத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறது. என்றோ ஒரு நாள் ஆண்டவருக்கு என்னை ஒப்புக் கொடுத்தேன். அதோடு முடிவதல்ல, இன்றைக்கு நான் அப்டேட்டடாக இருக்கிறேன். இன்று நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். இன்று நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையானது நமக்கு உணர்த்துகிறது. ஆகையினாலே இந்த பரத்திலிருந்து வரும் ஞானம் அது என்ன என்பதை அங்கே சொல்லுகின்ற பொழுது 17வது வசனத்திலே 7 காரியங்களை குறிப்பிடுகிறார். முதலாவதாக, இந்த எல்லாவற்றையும் நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய், உன் தேவனுக்கு உகந்த பரத்திலிருந்து ஞானத்தை பெறுகிறவனாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம், இல்லை என்றால் சுத்தம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். சுத்தமில்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஒருவேளை நம்முடைய அனுதின ஜீவியத்திலே தினத்தோறும் குளித்து நாம் சுத்தமாய் இல்லை என்றால் வேர்வை நாற்றங்கள், ஒருவேளை நம்முடைய சரீரத்திலே இயற்கையாகவே இருக்கக்கூடிய சில துர்நாற்றங்கள், இவைகளெல்லாம் மக்களை முகம் சுளிக்க வைத்துவிடும். என் தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தேவன் விரும்புகிற எல்லாவற்றையும் நான் கற்றிருக்கிறேன், பெற்றிருக்கிறேன். ஆனால் என் தேவன் முகம் மலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுத்தமானதாக, இல்லை என்றால் பரிசுத்தமானதாக இருக்கிறதா? என் ஜீவியம், என் பார்வை, என்னுடைய சிந்தை, என்னுடைய அசைவுகள், என்னுடைய நடைமுறை பாவனைகள் அத்தனையும் என் தேவன் விரும்புகிற அந்த சுத்தமான ஒரு வாழ்க்கையாக, பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், மலைப்பிரசங்கத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? தேவனை தரிசிக்க முடியும். மத்தேயு 5:8 அங்கே பார்க்கின்றோம். சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது 24ஆம் சங்கீதத்திலே, யார் தேவனுடைய பர்வதத்திற்கு செல்ல முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருக்கிறவன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரத்திலிருந்து வரும் ஞானத்தை பெற்ற பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் உண்டா? இரண்டாவதாக சொல்லுகிறார் சமாதானம், பீசபிள் சமாதானம். இங்கே உலக ஞானம் என்ன சொல்லுகிறது? அவனை காட்டில் இனி மேலானவனாக இருக்க வேண்டும். அதற்கு என்னென்ன குறுக்கு வழிகள் உண்டோ அத்தனையும் செய். ஒருவேளை அவனுடைய சமாதானத்தை குலைத்து போடு, அவனுக்கு நெருக்கடியை கொடு என்று சொல்லுகிறது உலக ஞானம் அல்லது லௌகீக ஞானம். ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்ன சொல்லுகிறது? மோர் தேன் தட் ரைட் ரிலேஷன்ஷிப். சரியான உறவு மாத்திரமல்ல, அதை காட்டிலும் மேலான சரியான உறவு வைத்திருக்க வேண்டும். அதுதான் சமாதானம். ஒருவரோடு ஒருவர் நான் சமாதானமாய் இருக்கிறேன் என்பது வார்த்தையின் அடிப்படையில் அல்ல, வாழ்க்கையின் அடிப்படையிலே காணப்பட வேண்டும். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். பரிசுத்தம், அது மாத்திரமல்ல சமாதானம். சமாதானம், இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையிலேயும், எனக்கும் என் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இடையிலேயும் அது மிக சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக அங்கே சொல்லுகின்ற பொழுது சாந்தம். எங்கே சமாதானம் உண்டோ அங்கே சாந்தம் உண்டு. சாந்த குணம் உள்ளவர்கள் மாத்திரமே சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆகையினாலே எல்லாவற்றிலே சாந்தம். ஒருவேளை நாம் பார்ப்போம் என்றால் பியாண்ட் த லா என்று சொல்லலாம். சட்டம் சொல்லுகிறது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், மூக்குக்கு மூக்குன்னு சொல்லுகிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் இணக்கம். நான் சட்டத்தை, நியாய பிரமாணங்களை கை கொள்ளுகிறவனாக அல்ல, அவைகளை தாண்டி இருக்கிற அந்த ராஜரீக பிரமாணம் இருக்கிறதே, அன்பு. அந்த அன்பு இருக்கின்ற பொழுது இணக்கத்தை நான் அங்கே பெற்றுக்கொள்ள முடிகிறது, அங்கே சாந்தத்தை நான் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல இணக்கம். இணக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது கனி என்று சொல்லலாம். இல்லை என்றால் ஈல்டு. என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன். எதற்காக? நான் ஆண்டவரோடு நிலைத்திருக்கும்படியாக என்னை இணைத்துக் கொள்கிறேன். அது நிமித்தமாய் மிகுந்த கனிகளை கொடுப்பேன். அதைத்தான் பின்வரும் வாக்கியத்திலே அவர் சொல்லுகிறார். இணக்கம் இருக்கின்ற இடத்திலே இரக்கமும் நற்கனியும் அங்கே உண்டு. பரலோக ஞானம் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுதான். பரலோக ஞானத்தால் நிரப்பப்பட்டவர்கள் அவர்கள் சுத்தமாயிருப்பார்கள், அவர்கள் சமாதான விரும்பிகளாக இருப்பார்கள், அவர்கள் சாந்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள், சட்டதிட்டத்தை கடந்து நீதி நியாயங்களை கடந்து அன்பு செலுத்துகிறவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையிலே முரட்டாட்டம் அல்லது விடாப்பிடியை விட்டுவிட்டு அவர்கள்
பிறர் சொல்வதை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுதான் இணக்கம். இணக்கம் என்பது நான் சொல்றதுதான், நான் எடுக்கிற தீர்மானம் தான், நான் எடுக்கிற முடிவு தான். இல்லை, மற்றவர்களுடைய வார்த்தைகளையும் கேட்கக்கூடும். அதுதான் பரலோக ஞானம், பரத்திலிருந்து வரும் ஞானம் என்பது ஒரு ஏழை எளியவனுடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுக்கின்ற ஒன்று. அதைத்தான் வேதத்திலே பார்க்கிறோம். ஒருவேளை அது அங்கீகரிக்கப்படாததாக அன்று தெரியலாம், ஆனால் அவன் அந்த ஏழை எளியவன், ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக இருக்கிறவன், பரத்திலிருந்து ஒரு ஞானத்தை பெற்றவன் கொடுக்கின்ற ஆலோசனை பெரிய வலிமையை காட்டிலும் சிறந்த ஒரு டைனமிக்காக இருக்கிறது என்பதாக ஒரு அறிஞர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரக்கமுள்ள இடத்திலே நற்கனி உண்டு. இரக்கமாகிய மரம் எங்கே நாட்டப்படுகிறதோ அங்கே நற்கனி ஆகிய பழத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். என்ன நற்கனி? அதைத்தான் ஆவியின் கனி. அந்த ஆவியின் கனியினுடைய 9 சுளைகளையும் அங்கே காண்பிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உலகம் ஞானம் என்ன சொல்லுகிறது? அவன் வேண்டாம், இனி அவனுடைய தொடர்பு நமக்கு வேண்டாம், அவனுடைய உறவு நமக்கு வேண்டாம், அந்த குடும்பத்தோடு நாம் எந்த ஐக்கியமும் கொள்ள வேண்டாம். வெறுப்பு காணப்படுகிறது, பொறாமை காணப்படுகிறது, அன்பற்ற சூழ்நிலை காணப்படுகிறது, பிறரை மதிக்காத நிலை காணப்படுகிறது, பிறருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஒரு சுயநல சிந்தனை காணப்படுகிறது. ஆனால் இரக்கமாகிய மரம் இருக்கின்ற பொழுது அது பரலோக கனிகளாலே, பரத்திலிருந்து ஞானத்தை பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த நற்கனியை நாம் அங்கே காண முடியும். அவருடைய வாழ்க்கையிலே பட்சபாதம் இல்லை, அன்டிவைடட் லைஃப், நாட் வேவரிங், அலசடிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல. அதைத்தான் யாக்கோபு 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அலசடிப்பட்டவன், இரு வழிகளிலே நடக்கிறவன் தன் வழிகளிலெல்லாம் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? நிலையற்றவனாக இருக்கிறான். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே நிலையற்ற ஒரு தன்மை அல்ல, உலகம் வேணும் ஆண்டவர் வேண்டும் என்கின்றதான அந்த தவறான பாதைக்குள்ளாக அல்ல, பரத்திலிருந்து வரும் ஞானத்தால் நான் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறவனாக இருக்க வேண்டும். அது மாயமற்றதாக இருக்கிறது. வித்தவுட் ஹிப்போக்ரசி, ஹானஸ்ட், நேர்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நெவர் பிரெட்டன்ஸ், அது ஒருபொழுதும் இல்லாததை இருப்பதாக காண்பிப்பது கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஞானத்தை நாம் விரும்புகிறோம்? என் தேவனுக்கு உகந்த பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற இந்த ஞானத்தை நான் பெற்றவனாக, நான் கல்வி கற்பது தப்பல்ல. ஒருவேளை வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் சொல்லலாம், உங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் இதில் எத்தனை காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். நீ கற்றுக்கொள், எல்லாவற்றையும் நீ என்ன செய், படி, எல்லாவற்றையும் அறிந்திரு. ஆனால் எல்லாவற்றையும் உன்னுடைய இருதயமாகி அந்த என்ன ஞானம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த குப்பைகளை கொண்டு நீ கொட்டாதே. நீ குப்பைகளை கொட்டுகின்ற பொழுது நீ தப்பான பாதையிலே செல்லுகிறாய், தவறான வழியிலே நீ நடை போடுகிறாய், உன்னுடைய வாழ்க்கை வீழ்ச்சி அடையும் என்பதை மறந்து போகாதே. நீ கற்றவற்றையும், ஒருவேளை கற்ற எல்லாவற்றையும் நீ இந்த உலகத்திலே நான் காண்பிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை நீ உலகத்தை பிரியப்படுத்தலாம், ஆனால் உன் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. உன் வாழ்க்கை பரிதாபமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். நான் அதை பார்க்கிறேன், இதை பார்க்கிறேன் என்று சொல்லி தவறான கண்ணோட்டத்திற்குள்ளாக நீ சென்று விடுகிறாய். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ பார்க்கிறாய். நீ கற்றுக்கொண்டு இருக்கின்ற பொழுது நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீ எந்த டிவைஸை எடுத்து நீ கையிலே வைத்திருக்கிறாயோ, அல்லது எந்த புத்தகத்தை எடுத்து நீ வைத்திருக்கிறாயோ, எந்த உறவுகளோடு நீ பேசிக்கொண்டிருக்கிறாயோ, அப்பொழுது இந்த இடத்திலே என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து இந்த கான்வர்சேஷனை பிரியப்படுவாரா? நான் பார்க்கிற இந்த காட்சி அவருக்கு பிரியமா இருக்குமா? என் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுகிறேன் என்பதை இந்த உலகத்திற்கு நான் காட்ட முடியுமா என்பதை நீ நான் யோசித்து பார்ப்போம் என்றால், லௌகிக ஞானம் அல்ல, உலக ஞானம் அல்ல, சுயத்தை வெளிப்படுத்துகின்ற சுய ஞானம் அல்ல, பேய்த்தனத்தை வெளிப்படுத்துகிற எரிச்சல், கோபம், மூர்க்கம் இவைகள் அல்ல, பரத்திலிருந்து வருகின்ற ஞானத்தை பெற்றவர்களாக பரிசுத்தம், சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனி, மாய்மாலமற்ற வாழ்க்கை, பட்சபாதம் இல்லாத வாழ்க்கை, இவைகளை வெளிப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி பிரியப்படுத்தி வாழ்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படுவோம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ நம்முடைய ஆண்டவருடைய பரம ஞானத்தை, பரத்திலிருந்து வரும் ஞானத்தை பெற்றவர்களாய் காணப்பட தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை புரிவாராக. ஆமென்.